ஹாய் ஹலோ வெல்கம் டு பிரகன்யா கிச்சன். இன்னைக்கு பிரகன்யா கிச்சன் என்ன பார்க்க போறோம்னா மிளகாத்தூள் அரைக்கிறது எப்படின்னு பார்க்க போறோங்க. ஸ்டார்ட் பண்ணலாமாங்க. நான் இப்போ அரைக்கிறதுக்கு எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 1.25 கிலோ மிளகாய் எடுத்திருக்கேங்க. குண்டு மிளகாய், நீட்டு மிளகாவும் இருந்தாலும் அதே தான். 1.25 கிலோ மிளகாய்க்கு 1.5 கிலோ தனியா, ஒரு 1/4 கிலோ தனியா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணுங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாமா, தேவையான என்னென்ன பொருள் அதில் சேர்க்க போகிறோன்றதை பார்க்கலாமா. கடுகுங்க, கடுகு நல்லா வறுத்துக்கிறேன். அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஒயிட் கலராக மாறும் நேரம், அது வரை நல்லா கொஞ்சம் லைட்டாக பண்ணிக்கணும், தீயை வச்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் மிளகு போட்டுக்கிறேங்க, கொஞ்சம் கம்மியாக சிம்மில் வச்சுட்டே செய்யணுங்க. மிளகு போட்டுக்கிறேன். அப்புறம் வெந்தயம் போட்டுக்கிறேங்க, சிம்மில் வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கணுங்க. சீரகம் 50 கிராம் அளவு போட்டுக்கிறேன். எல்லாமே 50 கிராம் தாங்க. நல்லா போட்டு நல்லா வறுத்துக்கணுங்க. இப்போ நான் வந்து சுக்கு வந்து 25 கிராம் வாங்கினேங்க. அந்த 25 கிராமில் பாதி தான் எடுத்துக்க போகிறேன், ஃபுல் சுக்கு போட போகிறது கிடையாது. பாதி அளவு சுக்கு எடுத்து அதையும் போட்டுக்கிறேங்க. மஞ்சள் 50ங்க, அதையும் போட்டுக்கிறேன். மஞ்சள் வறுக்கணும் அவசியம் கிடையாது, போடலாம். பட் வந்து நான் இதெல்லாம் வறுக்கிறதுனால இதையும் சேர்த்து வறுத்துக்கிறேன். இப்போ நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா கடுகு 50, மிளகு 50, சீரகம் 50, வெந்தயம் 50, அப்புறம் துவரம் பருப்புங்க, அதுவும் 50 கிராம் அளவு போட்டுக்கணுங்க. துவரம் பருப்பு 50 கிராம் அளவு போட்டுக்கணுங்க. எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கணும். இப்போ வந்து பெருங்காயம் வந்து நான் போட்டுக்கிறேங்க. பெருங்காயம் வந்து இந்த 25 கிராம் பெருங்காயம் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து பாதி மட்டும் எடுத்து போட்டுக்கிறேன். ஃபுல் பெருங்காயம் போடல, பாதி மட்டும் எடுத்து அந்த இதில் போட்டுக்கிறேங்க. போட்டுட்டு இது நல்லா வறுத்த உடனே தீய வைக்காம வறுத்துக்கணுங்க. தெரியும், வறுக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது நல்லா வறுபட்டுடுச்சான்னு. ஓகேங்க, இப்போ வறுத்ததில் அதை மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இப்போ நல்ல வெயிலில் வச்சு இப்போ வறுத்த எல்லா பொருளையும் சேர்த்து மிளகாய் தனியாகவும் சேர்த்து வச்சுருக்கேங்க. இது நல்ல வெயிலில் நல்லா காயணுங்க. ஒரு 4 days நல்லா வெயிலில் வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்போ மிளகாயில் உடச்சி பார்த்தா நமத்து இருக்கு இல்லைங்களா, இது நல்லா இப்படி நல்லா உடையும், அது மாதிரி இருக்கும். அதே மாதிரி தனியாகவும் எடுத்து நசுக்கி பார்த்தாச்சுன்னா நல்லா உடையும். அது மாதிரி இருக்கும்போது எடுத்துகிட்டு போயிட்டு அரைச்சி கொண்டு வரணுங்க. நீங்கள் இந்த மிளகாய் தண்ணியை அரைச்சி கொண்டு சாப்பிட்டீங்கன்னா இதே மாதிரி தான் எல்லாருமே அரைப்பாங்க. பட் வந்து நான் என்னென்ன சேர்க்க போகிறேன், நான் என்னென்ன சேர்ப்பேன்ற பொருள் எல்லாம் சொல்லியிருக்கேன். நீங்கள் மீன் குழம்பு, கறி குழம்பு, காரக்குழம்பு, என்ன ஃப்ரை பண்ணாலுமே இது மாதிரி அரைச்சி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நீங்கள் வேணால் அரைச்சி பார்த்து செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.